ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டு தமிழ் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம 30 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக 3000 கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே 25 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கான டே 26க்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2014 நடந்த கொஸ்டின் பேப்பர். 15 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செப்பல் ஓசை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அதிகமாக அற இலக்கியங்கள் நூலாக தான் இருக்கும். அற இலக்கியனாவே வெண்பா, இந்த திருக்குறள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்பா, குறள் வெண்பாவை சார்ந்தது. அப்போ வெண்பா அப்படின்னாவே என்னது? செப்பல் ஓசை கொண்டது. அப்போ எவ்வகை ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. இது முதுமொழி காஞ்சி, அதாவது 100 பாடல்கள் கொண்டு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார் ஏற்றியிருப்பார். 100 வெண்பாக்கள் கொண்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறிவு முதிர்ச்சுடியோரை தான் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறப்பு டேஷில் என்ன வரும் அப்படின்னா அன்பு இளவர்க்கு அப்படின்னு வரும். புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறப்பு அன்பு இளவர்க்கு அப்படின்னு தான் வரும் இந்த குறள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்கிறாங்க. எப்படி வரும் அப்படின்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி தான் வரும். ஓகேங்களா? கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. மீதெல்லாம் படித்து பாருங்கள், பொருந்தாமையில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செம்புல பெயர் நீர் போல என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல அப்படின்னாவே குறுந்தொகை. செம்பு குறுகி இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சரியான விடையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மையோடைய பெற்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தில்லையாடி வள்ளியம்மையோடைய பெற்றோர் யார் அப்படின்னா முனுசாமியும் மங்களம். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் தான் தில்லையாடி வள்ளியம்மையோடைய பெற்றோர்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது. இந்த கருத்து யாருடைய இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பே. சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா? அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது அப்படின்ற கருத்து பாடிய ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை, பே. சுந்தரம் பிள்ளை. அது பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. சிங்கவள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய மூலிகை இது அப்படின்னா தூதுவளை. தூதுவளையை தான் சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வள்ளலார் ஞானப்ப சிலை அப்படின்னு சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா, மீதுன் விரும்பேல் என்றவர் யார் அப்படின்னா ஔவையார். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். இந்த கொஷின் இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான். மீதுன் விரும்பேல் என்றவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ரைட் அப்படின்றது சட்ட ஆவணம். விரிஸ்ட் அப்படின்றது மணிக்கட்டு. ரைட் அப்படின்றது எழுது. இந்த ரைட் அப்படின்றது உரிமை. ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, உனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, அது உரிமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் நாடகத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். ஓகேங்களா? இதுவே தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரியான விடை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. வினைத்தொகை. இதெல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட டைம் கேட்டாங்க. வினைத்தொகை அப்படின்றது செய்தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில் முக்காலத்துக்கு வரது தான் வினைத்தொகை. அதே மாதிரி காலம் கரைந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஓமைத்தொகை அப்படின்றது மதிமுகம், மதி போன்ற முகம், அதாவது நிலவு போன்ற முகம். ஒன்று ஓமைப்படுத்தி சொல்கிறதுனால அது ஓமைத்தொகை. அதுவே முகமதி அப்படின்னா என்ன வரும்? உருவகத்தில் வரும். உம்மைத்தொகை அப்படின்னா மறைஞ்சி வரும். ஓகேங்களா? இப்போ 4 4ம் 2ம் அந்த மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உம்மைத்தொகை. அதுவே வெளிப்படையாக வந்துச்சுன்னா அப்படின்னா எண்ணும்மை. அன்மொழி தொகை அப்படின்றது பவளவாய் பேசினால். ஓகேங்களா? பவளவாய் பேசினால் அப்படின்றது இந்த வேற்றுமை தொகை அல்லாத வரது தான் அன்மொழி தொகை. அது பவளவாய் பேசினால் அப்படின்றது அன்மொழி தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் உயிரிழப்படைகளுள் பொருந்தா உயிரிழப்படை தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உழார் உழவர், படாதவர், தூமழை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்யுள் செயலப்படை, அதாவது இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வரக்கூடியது. இந்த கெடுப்பதும் கெட்டாருக்கு இது மட்டும் பார்த்தீங்க இன்னிசை அளபடை. இதுலேயும் தானே ஊ வந்திருக்கு, தூ ஊ. அப்போ இதுவும் இன்னிசை அளபடை தானே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம அசை பிரிக்கும் போது 3 அசையாக, அதாவது 2க்கு மேலே 3 வரணும். ஓகேங்களா? பிரிக்கும்போது இப்போ கெடுப் அதை ஒரு அசையாக பிரிக்கலாம். பது அப்படின்றது ஒரு அசையாக பிரிக்கலாம். அப்படின்றது ஒரு அசையாக பிரிக்கலாம். அப்போ 3 அசையாக பிரிக்கலாம். அந்த மாதிரி 3 அசையாக 3க்கு மேலே பிரிக்கிறது தான் அதை இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், தூவு இது ஒரே ஆசையாக தான் பிரிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி பிரிக்கிறத நம்ம செய்யுள் செயலப்படை தான் சொல்லணும். ஓகேங்களா?
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்தாவாகு பெயர் அல்லாத சொற்றொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சொல்கிறவங்க யார்? திருவள்ளுவர், தொல்காப்பியர், கம்பர், இதெல்லாம் வந்து கருத்து. அதெல்லாம் பார்த்தீங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாவே அது வந்து கருத்தாவாகு பெயர் தான். திருவள்ளுவரை படித்துப்பார், தொல்காப்பியத்தினை தொட்டு உணர், கம்பனை புரட்டிப்பார், இதெல்லாம் பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் வந்து கருத்தாவாகு பெயர். நான் சமையல் கற்றேன் அப்படின்றது வந்து காரியவாகு பெயரில் வரும். ஏன்னா சமையல்ன்றத ஒரு பாத்திரத்தை இது பண்ணுறதுனால இது வந்து காரியாகு பெயரில் வரும். அது பார்த்திங்கன்னா மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது, இதுதான் கரெக்டாக இருக்கும். மேலே பாருங்கள், குயில் கரைவதை கேட்டு, குயில் வந்து கரையாது, காகம் தான் கரையும், அப்போ அது தப்பு. அதே மாதிரி கழுதை கனைத்ததுன்னு போட்டிருக்காங்க, குதிரை தான் கனைக்கும், அப்போ அதுவும் தப்பு. மூணாவது பாருங்கள், அதே தான், குயில் கூவியதை கேட்ட கழுதை கனைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குயில் கரைவதை கேட்டு கழுதை கத்தியது, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா பின்வருவனற்றுள் வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கு கடல், செய்கொள்ளன், மொழி தருமணி, இது எல்லாமே வந்து வினைத்தொகை தான். இந்த கொலை புலி அப்படின்றது வந்து என்ன வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதாவது கொலையை விரும்பும் புலி அப்படின்னு வரும். அதனால் இது வந்து இரண்டாம் வேற்றுமை, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வரும். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா வினைத்தொகை. அது பார்த்தீங்கன்னா ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்னும் பொது இலக்கணம் பெற்றமையும் பா எது அப்படின்னா ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவில் தான் பார்த்தீங்கன்னா ஈற்றடியின் ஈற்றுச்சீர் வந்து ஏகாரத்தில் முடியும். ஓகேங்களா, அதுதான் சிறப்பு அதுக்கு, அதனால் ஆசிரியப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒருமை பன்மை பிழைகளை நீக்க சொல்கிறாங்க. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா பெண்கள் அப்படின்றது பன்மையை குறிக்குது. அப்போது பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர் அப்படின்னு தான் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாடகக்கலைக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா கூத்துக்கலை. நாடகக்கலைக்கு மற்றொரு பெயர் வந்து கூத்துக்கலை. அடுத்தது ராசதண்டனை. இந்த நாடகத்தை யார் படைத்தார் அப்படின்னா ராசதண்டனை வந்து கண்ணதாசன் தான் படைத்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரியம் என்னும் லத்தீன் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா நாட்குறிப்பு. டைஸ் அப்படின்னு வரும். டைஸ் என்ற ஆங்கில மொழியில் டைரியம் என்றும் லத்தீன் சொல்லி பொருள் என்ன அப்படின்னா நாட்குறிப்பு. அடுத்து வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனின் பெயரை உருவாக்க சொல்கிறாங்க. கொடுக்கான வினையாளனின் பெயர் என்னென்னா கொடுத்தவன் அப்படின்ற. கொடுத்தவன், கொடுத்தவர், கொடுத்தவள், இது எல்லாமே வந்து வினையாளனின் பெயர். கொடுத்தல் அப்படின்ற தொழிற்பெயர், கொடுத்து அப்படின்றது வினையெச்சம், கொடுத்து அப்படின்றது பெயரெச்சம். குற்றியலுகரத்துக்கான மாத்திரை அளவு பின்வருவனற்றுள் எது அப்படின்னா, அதாவது குற்றியலுகரம் அப்படின்னா குறில் அப்படின்னா ஒரு எழுத்து, அது வந்து குறுக்கனா அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். அப்போ குற்றியலுகத்துக்கான மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை. அதே மாதிரி குற்றியலிகரத்துக்கும் அரை மாத்திரை தான் வரும். ஆனால் முற்றியலுகரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாத்திரை முழுசாக ஒலிக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் தொகை நூலுடைய ஆசிரியர் யாருன்னா ஜி.யு. போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் தொகை நூலுடைய ஆசிரியர் ஜி.யு. போப். அகரவரிசைப்படி அமைந்த சொற்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தா வரிசை கொடுங்க. தா தீ தீ தூ தூ தே தே. தமிழ், தாய்மொழி, துறை, தேன், அப்படி தான் வரும். ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலுடைய ஆசிரியரான லிட்டன் பிரபு. ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலுடைய ஆசிரியர் லிட்டன் பிரபு. இதை தழுவி தான் பார்த்திங்க அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரபிள்ளை வந்து மனோன்மணியம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். 1981 வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்ந்தோங்கி, அதாவது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்றது வந்து ஒரே இதுவாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ உயர்ந்து ஒன்று தான், ஓங்கி அப்படின்னாலும் அதுவும் அதிகமாக சொல்கிறது தான். உயர்ந்தோங்கி அப்படின்றது ஒரே பொருளை கொடுக்குது, அதனால் இது ஒரு பொருட்பன்மொழி. மையம், நடுவும் மையம் தான், மையமும் மையம் தான், அப்போ வந்து ரெண்டும் ஒன்று தான். மிசை அப்படின்னா மீனா மேலே, மிசைனாலும் மேலே, அப்போ மேலே மேலேன்னு அதையும் ஒரே பொருள். அந்த மாடு மனை அப்படின்றதான் வந்து இதில் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. நோய் தீர்க்கும் மூலிகைகள், அதுக்கான பயன்கள். துளசி அப்படின்றது வந்து மார்பு சளியை நீக்கும். தூதுவளை அப்படின்றது வந்து இலைப்பு இருமலை போக்கும். கீழாநெல்லி அப்படின்றது மஞ்சட்காமலை போக்கும். சோற்று கற்றாழை வந்து கருப்பை சார்ந்த நோயை வந்து நீக்கும். அதனால தான் வந்து குமரி கண்ட நோய்க்கு குமரிக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார் அப்படின்னா திருவிக்கா. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்தது அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வ செவிலியால் உண்டு எனும் குரட்பாவள்ளப்படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு, ஓகேங்களா, அன்பு வந்து தாய்க்கும், அருள் வந்து குழந்தைக்கும், பொருள் வந்து வளர்ப்பு தாய்க்கும் வரும். ஓகேங்களா.
அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார் அப்படின்னா காமராசர். காமராசர் தான் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% வந்து பங்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சத்ருகீனன், பரதன், சுக்ரீவன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ராமாயணத்தில் வரக்கூடியவங்க. நகுலன் அப்படின்றவர் வந்து இதில் வர ஓகேங்களா கம்ப மகாபாரதத்தில் வரக்கூடியதான் நகுலன், சகாதேவன் அதெல்லாம். அப்போ வந்து இவங்க 3 பேரும் வேறு, இவர் வேறு. அடுத்து பார்த்தீங்கன்னா வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எது அப்படின்னா கோசல நாடு. கோசல நாடு தான் வந்து வன்மை இல்லை ஒரு வறுமை இல்லை இன்மையால் திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் அப்படின்ட்டு கோசல நாடு தான் சிறப்பிக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிரிந்த மணியும் பொன்னும் என்னும் செயலடிக்கு இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. இது வந்து வணிகத்தை பற்றி வந்து மோஸ்ட்லி பட்டினப்பாலை தான் சொல்லுவோம். அப்போ இது வந்து பட்டினப்பாலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரக்கூடிய குற்றிலுகர வகை எது அப்படின்னா நெடில் தொடர். 2 எழுத்து மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது காசு அப்படின்றது வந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றிலுகரம். அதே வந்து நடுவில் ஆயுத எழுத்து வந்து குசுட்டு துபுரு அதில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஆயுத தொடர் குற்றிலுகரம். அதே உயிர் தொடர் குற்றிலுகரம் பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் மாதிரி தான், இது வந்து 2 எழுத்துல முடியுது. இது வந்து 3 அந்த மாதிரி 3 எழுத்துக்கு மேலே வரும் உயிர் தொடர் குற்றிலுகரம்னா. அதே மாதிரி வன்தொடர் குற்றிலுகரம் அப்படின்றது இக்கு கசட தபர வரும் இல்லைங்களா, அந்த இக்கு இச்சு அதெல்லாம் நடுவில் வரும், குசுடு துபரில் முடியும். அது வந்து வன்தொடர் குற்றிலுகரம். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி முழக்கம் உரைவீச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சாலை இளந்தரியன். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி மாக்காவியம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதிய நூல் தான். திருக்கை வழக்கம் அப்படின்றது வந்து கம்பர் எழுதிய நூல். அப்போ இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா தைப்பாவை எழுதியிருப்பார். அதே மாதிரி திருப்பாவை வந்து ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. கன்னிப்பாவை அப்படின்றது வந்து இறையரசன் அப்படி சொல்லக்கூடிய சேசுராஸ் அவர் வந்து எழுதியிருப்பார். அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிங்கம் அப்படின்றது முழங்கும், மயில் அகவும், புலி வந்து உரும்பும், குதிரை வந்து கனைக்கும். பொருந்தா சிலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரிசலாங்கண்ணியோடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா ஞானப்ப சிலை. வேறு பேரில் பொருந்தாத சொல்கிறாங்க. ஞானப்ப சிலை அப்படின்றது வந்து தூதுவளையை குறிக்கக்கூடியது. மீதி பாருங்கள் தேகராசம், பிருங்கராசம், கையாந்தகரை இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணியோடைய வேறு பெயர்கள். மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுத சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையானதை எழுத சொல்கிறாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படி தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் எழுத்துக்கள் மேல் வாயை வந்து நாக்கோடைய நுனி வந்து தடவுவதால் பிறக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல் வாயோடைய அப்போ இரு அதுதான் வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து வைன்றது வைக்கோல், இது சரிதான். தே அப்படின்றது வந்து கடவுளை குறிக்கும். இங்கே வந்து சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காணாதான் சோலை, அப்போ இது தப்பு. வி அப்படின்றது வந்து மலரை குறிக்கும். இங்கே வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அதே மாதிரி கா அப்படின்றது சோலையை குறிக்கும். இங்கே வந்து மலரை கொடுத்துருக்காங்க. இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அறித சொல்கிறாங்க. வெந்து உலர்ந்து வினையெச்சங்கள் மேலும் மென்தொடர் குற்றிலுகரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையெச்சம். குற்றிலுகர சொல்லில் ஈற்றையல் எழுத்து மெல்லின மெய்யாய் அமைவது மென்தொடர் குற்றிலுகரம் சொல்கிறாங்க. ரெண்டுமே சரிதான், விளக்கமும் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சின்னா என்னது? இயல்பாக புணரக்கூடியது. வான் ப்ளஸ் மழை பிரிச்சுன்னா அது அப்படியே வான் மழை அப்படின்னே வருது. அப்போ இது இயல்பு புணர்ச்சி. தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். இது என்ன? விகாரம் வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்றது. தோன்றல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து மொழி ப்ளஸ் பொருள் அப்படின்னு இருக்குது. இது இப்போ வந்து சேர்ந்துருக்கு, அப்போ தோன்றி இருக்கு. அப்போ மொழி பொருள் அப்படின்றது தோன்றல் விகாரம். அதே கெடுதல் விகாரம் அப்படின்றது வந்து இப்போ வேர் எப்படி எழுதலாம்? மரம் ப்ளஸ் வேரான்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. மரம் ப்ளஸ் வேர் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ வந்து அந்த மரம் இம்மு வந்திருக்கு இல்லைங்களா, அந்த இம்மு வந்து கெட்டு மரவேர் அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ இது கெடுதல் விகாரம். திரிதல் விகாரம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கற்சிலை இதில் வந்து கல் ப்ளஸ் சிலைன்னு பிரிக்கலாம். அந்த இல்லு வந்து பார்த்திங்கன்னா இர்ரா திரிஞ்சிருக்கு. அப்போ இது கற்சிலை அப்படின்றது திரிதல் விகாரம். அடுத்து பாருங்க, பிழையான சீர் அசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நமக்கு தெரியும் இல்லைங்களா, நேர் அப்படின்றது என்ன வரும், ஒரு குறில் தனித்தோ இல்லை ஒற்றோடு சேர்ந்து வந்தோ, இல்லை ஒரு நெடில் தனித்தோ ஒரு நெடில் ஒற்றோடு சேர்ந்து வந்தோ அது நேர். அதுவே 2 குறில் சேர்ந்து வந்தாலோ, இல்லை 2 குறில் ஒற்று கூட சேர்ந்து வந்தாலோ, இல்லை வந்து ஒரு குறில் ஒரு நெடில் தனியாக வந்தா, ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வந்தாவோ, இல்லை ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்றோடு சேர்ந்து வந்தாலோ அது வந்து என்னது, நிறைன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்படின்றது வந்து ஒரு நெடில், அப்போ அது நேர். தல் அப்படின்றது வந்து ஒரு குறில் கூட ஒரு ஒற்று சேர்ந்துருக்கு, அப்போ இது நேர். அப்போ நேர் கரெக்டாக இருக்குது. ஆகுல அப்படின்றது வந்து ஆ அப்படின்றது வந்து ஒரு நேர். குல அப்படின்றது வந்து 2 குறில் சேர்ந்து அது என்ன சொல்லியிருக்கேன், நிறை. அப்போ நேர் நிறை. நீரை அப்படின்றது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு நெடில் ஒரு குறிலாக பிரிக்கலாம். ஓகேங்களா. நீ அப்படின்றது வந்து ஒரு நெடில்னா என்னது, நேர் வரும். ரா அப்படின்றது வந்து ஒரு குறில் மட்டும் வருது, அப்போ நேர் இது கரெக்டாக இருக்குது. பிற அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2 குறில் சேர்ந்து வந்திருக்கு. 2 குறில் சேர்ந்து வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், நிறை மட்டும் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேர் அப்படின்னு வந்திருக்கு, அப்போ இதுதான் வந்து பிழையான சீர். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதத்துடைய பிரிவுகள் பாடல்கள் எண்ணிக்கையில் பின் வருவனற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதத்தில் 2 பாகங்கள் இருக்கும், அதே மாதிரி 5 சருக்கங்கள் இருக்கும், 412 பாக்கள் இருக்கும். பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் இயற்றியிருப்பார். 2 பாகங்கள் 5 சருக்கங்கள் 412 பாக்களை கொண்டிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா. இன்பம்னாவே சுரதா வருவார். லாஸ்ட்ல இன்பத்திலேயே முடியும் அவருடைய பாடல், இன்பம் சுரதா. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன். எவ்வகை வாக்கியம் அப்படின்னா வியப்பு, அதாவது ஆச்சரியமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஐயோ சொல்வேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்தது இல்லையா, இதெல்லாம் வந்து வியப்பு வாக்கியத்தில் வரக்கூடியது. வியப்பு இல்லைன்னா உணர்ச்சி வாக்கியம் அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 காப்பியங்கள் அனைத்துமே என்ன காப்பியம் அப்படின்னா சமண சமய காப்பியம். 5 காப்பியங்கள் அனைத்துமே வந்து சமண சமய காப்பியம் தான். ஆனால் வந்து அதில் வந்து குண்டலகேசி அப்படின்றது பௌத்த காப்பியத்தில் வரும். ஓகேங்களா, அதில் கொடுத்துட்டதுனால இதில் மோஸ்ட்லி வந்து சமண காப்பியம் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பின் வருவனவற்றுள் இருபெயரொட்டு பண்பு தொகை சொல்லியது அப்படின்னா மல்லிகை பூ அப்படின்றது வந்து ஒரு பூ அப்படி இருக்குதுன்னா அது வந்து என்ன, அதோடைய சிறப்பு பெயர். இது வந்து பூன்றது பொது பெயர், அது கூட அது பக்கத்துலேயே வந்து சிறப்பு பெயர் வரும். அந்த சிறப்பு பெயர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இருபெயரிட்டு பண்பு தொகை சொல்லி, சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது இருபெயரிட்டு பண்பு தொகை. அப்போ வந்து மல்லிகை பூன்றது பொது பெயர், மல்லிகை அப்படின்றது வந்து சிறப்பு பெயர். இதெல்லாம் பாருங்கள், கயல்விழி அப்படின்லாம் என்னது, இது கயல்விழி அப்படின்றது வந்து ஊமை தொகையில் வரும். வெண்ணிலவு வந்து பண்பு தொகையில் வரும். கபிலரும் பாணரும் உண்மை தொகையில் வரும். அப்போ மல்லிகைப்பூ அப்படின்றத இருபெயரிட்டு பண்பு தொகை. அது பார்த்தீங்கன்னா தலை வணங்கினான் என்பது பின்வருவற்றுள் எது அப்படின்னா தலையால் அப்படின்னு சொல்லுவோம். தலையால் வணங்கினான் அப்படின்ற வரும். அப்போ ஆள் அப்படின்றது எதில் வரும், 3ஆம் வேற்றுமை தொகையில் வரும். அப்போ தலையால் வணங்கினான் அப்படின்றதான் வரும். அது பார்த்தீங்கன்னா வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பினுடைய பெயர் என்ன அப்படின்னா குழந்தை இலக்கியம். ஓகேங்களா, வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்புடைய பெயர் வந்து குழந்தை இலக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி அப்படின்றது வந்து முடியரசன் இயற்றியது. அதே மாதிரி இளைஞர் இலக்கியம், குடும்ப விளக்கு, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பாரதாசனுடைய நூல்கள். அப்போ இவருடைய வாரதாசனால் எழுதப்பட்ட நூல் எதுன்னா குழந்தை இலக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளிலிருந்து பொருள் சொல்லியிருக்காங்க, சொல் அதுக்கான பொருள். வைதருப்பம் இது ஏற்கனவே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வைதருப்பம் அப்படின்றது ஆசுக்கவி, கௌடம் அப்படின்றது மதுரக்கவி, பாஞ்சாலம் அப்படின்றது சித்திரக்கவி, மாகதம் அப்படின்றது வித்தாரக்கவி. அடுத்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா முடியரசனுக்கு தான் வந்து குன்றக்குடி அடிகளாரால் வந்து கவியரசு என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதி சொல்லியிருக்காங்க. தென்றிசை அப்படின்றத தெற்கு ப்ளஸ் திசைன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, தென் திசை அப்படின்றது தென்றிசை அப்படின்றது வந்து தெற்கு ப்ளஸ் திசை அப்படின்னா பிரிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நட என்பதோடைய வினைமுற்று என்ன அப்படின்னா நடந்தான், முடிஞ்சு போச்சு. அப்போ நடந்தான் அப்படின்றது தான் வினைமுற்று. நடந்து அப்படின்றது வந்து வினையெச்சம், நடத்தல் அப்படின்றது தொழிற்பெயர், நடத்திய அப்படின்றது வந்து பெயரெச்சம். நடத்தி வந்து அது பெயரெச்சம். அது பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வாங்கிய நூல் இது அன்று, இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு இதை தான் குறிக்குது. நான் வாங்கிய நூல் இது அன்று, இது வந்து ஒருமையிலே வந்திருக்கு, அதனால் ஒருமையிலே முடிஞ்சிருக்கு, கரெக்டு தான். அதே மாதிரி நான் வாங்கிய நூல் இவை அல்ல, நான் வாங்கிய நூல் ஒருத்தவங்க தான் வாங்கியிருக்கான், அப்போ வந்து இது அல்ல இது அன்று அப்படின்னு தான் வரணும். அப்போ இவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. நான் வாங்கிய நூல்கள் இது அன்று, இது வராது. ஓகேங்களா, அதே மாதிரி நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு வந்திருக்கு, இதுவுமே தப்பு. இங்கே வந்து நூல்கள் பன்மையில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவை அல்ல அப்படின்னு வரணும். அதுவே ஒருமையில் வந்துச்சுன்னா அன்றுன்னு வரணும், அவ்வளோதான். இது அன்று அப்படின்னு வரணும்.
அது பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எது அப்படின்னா முகுந்த மாலை. குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி ஏற்றிருப்பாரு. அதை வந்து வடமொழியில் பெருமாள் திருமொழி, அதுக்கப்புறம் இவர் வடமொழியில் வந்து முகுந்த மாலை அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த பெருமாள் திருமொழி அப்படின்றது 105 பாசுரங்களை கொண்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எது அப்படின்னா திருத்தொண்ட தொகை. அதாவது இவர் வந்து திருத்தொண்ட தொகையை வச்சு தான் வந்து இவர் பெரிய புராணம் ஏற்றிருப்பார். இது வந்து சுந்தரர் வந்து ஏற்றிருப்பார். திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரர் எழுதியது. அது துணையாக வச்சு தான் இவர் பெரிய புராணத்தை வந்து சேக்கிழார் வந்து எழுதியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிறவினை வாக்கியத்திற்கு பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வகுப்பறையில் வரைபடத்தை காண்பித்தார், இன்னொருத்தவங்களும் காண்பிக்கிறார். அப்போ இது வந்து பிறவினை வாக்கியம் தான். கோவையிலிருந்து என் தாயாரை சென்னைக்கு வருவித்தேன், இன்னொருத்தவங்களும் தாயாரை வந்து வருவிக்கிறாங்க. அப்போ வந்து இது பிரிவினை வாக்கியம் தான். நேற்று என் நண்பனுக்கு பாடம் கற்பித்தேன், இன்னொருத்தவங்களுக்கு கற்பிக்கிறார். அப்போ இது பிரிவினை வாக்கியம் தான். அதே மாதிரி நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன், இது வந்து பார்த்திங்கன்னா பிறவினை கிடையாது, அவனே சொல்லிக்கலாம், தன்வினை தான். நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன் அப்படின்றது. அது பார்த்திங்கன்னா அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பார்த்திங்கன்னா குகப்படலத்தில் வந்து குகன்ட்ட வந்து இவர் ராமர் வந்து சொல்லியிருப்பார். அது பார்த்திங்கன்னா ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூலோடைய பேர் என்ன அப்படின்னா குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி தான் இந்த பாட்டு வரும். திரிகுட ராசப்ப கவிராயர் வந்து ஏற்றியிருப்பார். அது பார்த்திங்கன்னா பொருள் அறிந்து பொருள் சொல்லியிருக்காங்க. இவோக் அப்படின்றது அழைன்னு அர்த்தம். எவால்வ் அப்படின்றது வந்து வெளிப்படு. எவின்ஸ் அப்படின்றது வந்து நிருபி, அதான் எவிடென்ஸ்னு சொல்லுவாங்களே, எவின்ஸ் அப்படின்றது நிருபி. எவிக்ட் அப்படின்றது வந்து அகற்று. அடுத்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் வள்ளியம்மையினுடைய ஆயுதம் என்றவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். காந்தியடிகள் தான் வந்து நம்பிக்கை தான் வள்ளியம்மையுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கூட பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதில் வந்து சொல்லியிருப்பார் அவருடைய நூலில். அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாள் வந்து கணவன் வந்து சொக்கநாத நாயக்கர். இது வந்து கரெக்டு தான். ஓகேவா? ராணி மங்கம்மாளுடைய கணவர் வந்து சொக்கநாத நாயக்கர், இது கரெக்டு. அதே மாதிரி ராணி மங்கம்மாளுடைய மகன் வந்து முத்து வீரப்பன், இதுவுமே கரெக்டு. ராணி மங்கம்மாளுடைய மருமகள் கமலாம்பிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமலாம்பிகை வராது, மீனாட்சி வரும். ஓகேங்களா? மீனாட்சி அம்மாள் வரும். அடுத்து ராணி மங்கம்மாளுடைய பெயரன் வந்து விஜயரங்க சொக்கநாதன், இது வந்து கரெக்டு தான். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். பாருங்கள், முன்னாடி வந்து ராணி மங்கம்மாளை பற்றி கொடுத்துருக்காங்க, பின்னாடி அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொன்னவங்க வந்து ராணி மங்கம்மாள். அது பார்த்திங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கடலை குறிக்காத தமிழ்ச்சொல் எது அப்படின்னா திமிழ். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பவ்வம், புணரி, பறவை, இது எல்லாமே வந்து கடலை குறிக்கூடியது தான். திமிழ் அப்படின்றது வந்து மரக்கலனை குறிக்கூடியது, அதாவது கப்பலை, ஓடம், அதெல்லாம் வந்து வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லுடைய வகை அறிஞ்ச சொல்கிறாங்க. மாட்சி அப்படின்றது வந்து பண்பு தொகை குறிக்கும். ஓகேங்களா? மாட்சினாவே இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மாட்சி அப்படின்றது பண்பு பெயரில் வரும். அது பார்த்திங்கன்னா கோடிட்டு இடத்தை நிரப்ப சொல்கிறாங்க. யவனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கிரேக்கரும் உரோமானியரும். ஓகேங்களா? அவங்க தான் பார்த்திங்கன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்கர், உரோமானியர், இவங்க 2 பேர். சரி, இவங்கள தான் வந்து யவனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிச்சைமூர்த்தி என்ற கவிஞருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வெங்கட மகாலிங்கம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அது பார்த்திங்கன்னா பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பொங்கல் வழிபாடு யார் அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தி தான், இது கரெக்டு. அதே மாதிரி வந்து சிரித்த முத்துக்கள் அப்படின்றது வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் வரும். இங்கே வந்து நான் காமராசர் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. வீரகாவியம் அப்படின்றது வந்து முடியரசன் வரும். இங்கே வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் கொடுத்தாங்க, இது தப்பு. அதே மாதிரி தஞ்சை வாணன் கோவை அப்படின்றது வந்து ஜெயங்கொண்டான்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து தப்பு. தஞ்சை வாணன் கோவை யார் எழுதினாங்க அப்படின்னா பொய்யாமொழி புலவர். அடுத்து பார்த்திங்கன்னா கீழுள்ள நூற்பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலுடைய பெயர் என்ன அப்படின்னா இன்னொரு சிகரம் அவர் எழுதலை. நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், பால் வீதி, இது எல்லாமே சுட்டு விரல், இது எல்லாமே வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியது தான். ஆனால் இன்னொரு சிகரம் அப்படின்றது தாரா பாரதி எழுதியிருப்பார். அப்போ இது மட்டும்தான் வந்து பொருந்தாமல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. மேதினா எருமை, புல்னா வந்து அன்னம், புல்னா பறவை குறிக்கும். அப்போ வந்து புல் அப்படின்றது அன்னம், காசினி அப்படின்றது நிலம், திரை அப்படின்றது அலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆறுமுக நாவலரை வந்து வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்ட்டு பரிதிமார் கலைஞர் பாராட்டியிருப்பார். சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஃபேக் நியூஸ் அப்படின்றது வந்து பொய்ச்செய்தி.
ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்றது வந்து என்னது, சிறப்பு செய்தி. க்ரீன் ப்ரூஃப் அப்படின்றது வந்து திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் அப்படின்றது வந்து செய்தித்தாள் வடிவமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஈச்சம், ஈச்சம் ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச்சம் ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈச்சம் ஓலை. மூங்கில், மூங்கில் அப்படின்றது வந்து இலை, மூங்கில் இலைன்னு வரும். வேப்பந்தழைன்னு வரும். தாழை மடல்னு வரும். அது பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. நன்னூல் வந்து யார் அப்படின்னா பவனந்தி முனிவர். நன்னூல் இயற்றியவர் வந்து பவனந்தி முனிவர். வச்சனந்தி மாலை அப்படின்றது வந்து குணவீர பண்டிதர். வச்சனந்தி மாலை யாருடையது அப்படின்னா குணவீர பண்டிதர். யாப்பருங்கல காரிகை அப்படின்றது வந்து அமிர்தசாகரர். யாப்பருங்கல காரிகை நூலாசிரியர் வந்து அமிர்தசாகரர். வீர சோழியம் வந்து புத்தமித்திரர். அடுத்து பார்த்தீங்கன்னா தீ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தீ வந்து தீமை, இனிமை, அறிவு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீயை குறிக்கக்கூடாது தான். வலிமை அப்படின்றது வந்து தீ வராதான். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. தீ அப்படின்றது நெருப்பு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள் 3மே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கியம் கண்டறிதல் அப்படின்றது வந்து என்னென்னா காந்தியடிகள் ஹரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். இது வந்து ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அப்போ இது வந்து செய்தி வாக்கியம். ஆயுதமாகிய சார்பெழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னா தலை. அதாவது உயிரெழுத்து அப்படின்றது வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். அதே மாதிரி வல்லின எழுத்துக்கள் அப்படின்றது வந்து மார்பை இடமாக வச்சு கொடுக்கும். அதே மாதிரி மெல்லினம் அப்படின்றது மூக்கை இடமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இடையினம் அப்படின்றது வந்து கழுத்தை இடமாக வச்சுருக்கோம். ஆயுதம் பார்த்திங்க அப்படின்னா தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது. அடுத்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. இதை வந்து எப்படி வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா எக்காலத்தும் துன்பம் அடையார் யார் அப்படின்றது தான். எக்காலத்தும் துன்பம் அடையார் யார். அடுத்து பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆளை கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆ. அப்போ வந்து நம்ம 2வது எழுத்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆ அப்படின்றது எடுத்து அதுக்கப்புறமா கா வந்திருக்கு. காக்கு அப்புறம் தான் வந்து சா வரும். சாக்கு அப்புறம் தான் தா வரும். அதுக்கப்புறம் தான் வா வரும். இப்போ ஆகாரம், ஆசாரம், ஆதாரம், ஆவாரம்ன்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்ற வரி வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தொடர்நிலை தொடர். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதாவது இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது அப்படின்றது வந்து தொடர்ந்துட்டு வருது. அப்போ தொடர்நிலை தொடர். இது வந்து பார்த்திங்கன்னா இணையதள பயன்பாடு அதிகரித்ததால் உலகம் குறுகியது அப்படின்னு வந்துச்சு. அது என்னது கலவை தொடரில் வரும். அது பார்த்திங்கன்னா அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. இது எவ்வகை தொடர் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர். இது வந்து எதிர்மறை தான். அதாவது அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை இருக்குன்றத பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் அப்படின்றது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்கிறாங்க அக்ரிணை உயிர்கள். பூனை வந்து என்ன பண்ணும், பூனை வந்து சீரும், புறா வந்து குணுகும், குரங்கு வந்து அளப்பும், வண்டு வந்து முரளும். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் நூற்றுள் பிற மொழி கலவாத தமிழ்ச்சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அயலார் அப்படின்றதா தமிழ்ச்சொல், மீதியெல்லாம் வேறு மொழி சொற்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களுடைய வகைகளை வந்து பொறுத்து சொல்கிறாங்க. காற்று, பலகை இதெல்லாம் வந்து பெயர் இயற்சொற்கள். எயிறு, நல்குறவு அப்படின்றது வந்து பெயர் திரிச்சொற்களில் வரும். கமலம், புஷ்பம் அப்படின்றது வடச்சொற்களில் வரும். கேணி, பெற்றம் அப்படின்றது திசை சொற்களில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் எவ்வகை பாவடிவங்களில் ஏற்றப்பட்டது அப்படின்னா விருத்தமும் சிந்துவும். ஓகேங்களா, பாஞ்சாலி சபதம் அப்படின்றது விருத்தமும் சிந்தும் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா உரிய விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சாலை இளைஞரின் எந்த இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தார் அப்படின்னா உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம். ஓகேங்களா, உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்றதான் சாலை இளைஞரின் வந்து காரணமாக இருந்திருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வளரும் பிள்ளைகட்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா குருவை வணங்க கூசி நிற்காதே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து மூடக்கருத்துக்களை நம்பாதே, சமுதாயத்திற்கு தீங்கு செய்யாதே இதெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டார். குருவை வணங்க கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, அந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பார். அதில் இது 2 வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். ஓமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். அது பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் உயிர் நீச்சி ஒளியின் தன்மையதாகும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு செய்தி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எதுவும் கட்டளையிடலை, வினாவும் அமையலை, வியப்பாவும் எதுவும் சொல்லலை. அப்போ இது வந்து ஒரு செய்தி வாக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது அப்படின்னா குயில் பாட்டு. குயில் பாட்டு யாரும் தெரியலங்க, பாரதியாரை பார்த்தீங்க அப்படின்னா பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள் அப்படின்ட்டு பாடியிருப்பார். குயில் பாட்டு
குயில் பாட்டில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோடிட்ட சொல்லில் அமைந்துள்ள எழுத்துக்களுடைய மாத்திரை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தரும் வள்ளல் தா ரு, இது பார்த்திங்கன்னா தா அப்படின்றது வந்து அதாவது ஒரு மாத்திரை, ரு அதாவது ரூ அப்படின்றது வந்து குறில், தாவும் குறில் ரூவும் குறில், இது ஒரு மாத்திரை இது ஒரு மாத்திரை. அப்போ எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. இம் அப்படின்றது வந்து அரை மாத்திரை என்று வள்ளல் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். வள்ளல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதாவது வாழையோ இல்லை பொருண் மருண் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறுகி ஒலிக்கும். அரை மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அப்போ இம்மு அப்படின்றது வந்து கால் மாத்திரை. அப்போ 2.25 மாத்திரை வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். ஓகேங்களா? உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் தான் வந்து திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் என்னது? பெரிய புராணம் தான் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்ட்டு சேக்கிழார் வச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினாங்க அப்படின்னா மாணிக்கவாசகர். அதாவது திருவெம்பாவை வந்து பாடியிருப்பார் மாணிக்கவாசகர். திருக்கோவை பாட சொல்லி இது வந்து கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னது இறைவன். அதை வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பார் அப்படின்னா மாணிக்கவாசகர். கோவை அப்படின்றது திருக்கோவையை வந்து பாடியிருப்பார். அது பார்த்திங்கன்னா மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எது அப்படின்னா மதுரை. ராணி மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எது அப்படின்னா மதுரை. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பறவை, வாரணம், கடல் இதெல்லாம் வந்து கடலை குறிக்கக்கூடிய பெயர்கள். அதே அம்பி அப்படின்றது வந்து மரக்கலன். ஓகேங்களா? கப்பல் அந்த மாதிரி மரக்கலன்களை குறிக்கக்கூடியதான் அம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.